எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்கழி மகா உற்சவம், சங்கீத உற்சவம் நம்ம சென்னையில் எப்போதும் வருஷம் நடந்துட்டு இருக்கு. பல வருடங்களாக நடந்துருக்கு, பல டீகேட்ஸா நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த மார்கழி மகா உற்சவத்தில் முதல்ல ஆரம்பிக்கிறது பாரதிய வித்யாபவன் தான். கிட்டத்தட்ட இது ஒரு 62 நாள் இந்த ஃபங்க்ஷன் நடக்கும். இதில் கிட்டத்தட்ட இந்த வருஷம் 1400 ஆர்டிஸ்ட் இதில் பங்கேற்கிறாங்க. இந்த ஃபங்க்ஷனோட இனாகிரேஷனுக்கு நான் இதில் கலந்தது மாண்புமிகு கவர்னர் ஆஃப் தமிழ்நாடோட கலந்தது ரொம்ப பெருமையா இருக்கு எனக்கு. குறிப்பா சங்கீதங்கிறது நம்ம நாட்டோட கல்ச்சருக்காக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் குறிப்பா யங் குழந்தைகள் இந்த பாட்டை கத்துக்கணும், இந்த பாட்டை ப்ரிசர்வ் பண்ணணும். இதுல நிறைய நுணுக்கங்கள் இருக்கு, இதுல நிறைய மேத்தமேட்டிக்ஸ் இருக்கு, குறிப்பா இதுல இன்னும் நிறைய டெக்னாலஜிஸும் இருக்கு. ஒரு காலத்தில் நம்ம ChatGPT மாதிரி இருக்கிற இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸில் எங்களோட IIT JEE அட்வான்ஸ் கொஸ்டின் பேப்பர் முதல்ல கொடுத்தோம். அது 100க்கு 3 மார்க்கோ 120க்கு 3 மார்க்கோ 4 மார்க்கோ வாங்கிட்டு ஒரு 4 வருஷம் முன்னாடி. இப்போ அது அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணுற அளவுக்கு அதுக்கு ஒரு அறிவு வந்திருக்குன்னு சொல்லலாம். பட் அதே இப்போ நம்ம சங்கீதத்தை இதில் நடக்கிற ஒரு மனோதர்மம், அதாவது இதில் இருக்கிற கிரியேட்டிவிட்டி, இதை கொண்டு வரதுக்காக நம்ம அதில் இப்போ கேட்டோம்னா இன்னும் அந்த அளவு மெச்சூரிட்டி அதில் வரல. குறிப்பாக எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு ஆர்ட் ஃபார்ம்ங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட் டு கேப்சர். அதை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதை அதை ப்ரிசர்வ் பண்ணுறதுங்கிறது இன்னும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு இந்த பவன் ரொம்ப பல வருடங்களாக, கிட்டத்தட்ட பல டீகேட்ஸாக இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க. இந்த 1400 ஆர்டிஸ்டில் கிட்டத்தட்ட ஒரு 50% ஆர்டிஸ்ட் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் ஆர்டர் எப்படி இம்பார்ட்டன்ட்டோ, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இங்கே இம்பார்ட்டன்ட். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே முதல்ல பெர்ஃபார்ம் பண்ணி பல பேர் இன்னைக்கு பெரிய பொசிஷன்ஸில் இருக்காங்க, பெரிய ஆர்டிஸ்டாக இருக்காங்க. எந்த ஆர்டிஸ்ட்டுமே பாரதிய வித்யாபவனில் பார்ட்டிசிபேட் பண்ணாத ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னா இருக்க முடியாது. அந்த அளவு இந்த சங்கீதத்துக்காக இவங்க தொண்டு செய்யறாங்க. இந்த ஃபங்க்ஷன் நல்லா நடக்கணும். இது சென்னையின் பெருமை. ஒய் சென்னை அப்படின்னு கேட்பாங்க, எதுக்காக சென்னையில் இருக்கணும்னு. நிறைய காரணங்கள் இருக்கு. இந்த மார்கழி சங்கீத உற்சவமும் ஒரு பெரிய காரணம். சார், நான் மியூசிக் பிளஸ் மேத்தமெட்டிக்ஸை இன்க்ளூட் பண்ணி ஒரு கோர்ஸ் லான்ச் பண்ணியிருந்தீங்க. ஆமாம், அது எப்போ சார் லான்ச் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நிறைய மியூசிக் ரிலேட்டட் டெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எப்படி இருக்கு, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட பிசிக்ஸ் எப்படி இருக்கு, இதெல்லாம் பற்றி நாங்கள் நிறைய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். குறிப்பாக நாங்கள் மாஸ்டர் இளையராஜா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் மியூசிக் அதுவும் இப்போ பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது மூங்கிலேயே ஒரு சென்டர் பண்ணிட்டு இருக்கோம். அதோட ஃபவுண்டேஷன் ஸ்டோன் ஆகிடுது. இப்போ குறிப்பாக இன்னொரு மார்ச் ஏப்ரலுக்குள்ளே அதை ரிலீஸ் பண்ணுறோம். அது ஒரு பர்ஃபெக்டாக மைக்கே இல்லாத ஒரு ஆடிட்டோரியம், ஒரு 100 பேர் உட்காரலாம், கம்ப்ளீட்டாக மூங்கிலில் பண்ணது. இது மாதிரியான பல, எதுக்கு சொல்ல வரேன்னா, சவுண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு பெரிய இது. அது மாதிரியான பல சவுண்ட் ரிலேட்டட், மியூசிக் ரிலேட்டட் டெக்னாலஜி, மியூசிக் ரிலேட்டட் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸு, அது மாதிரி பல கோணங்களில் நமக்கு இப்போ மியூசிக்கை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணுற ஒரு நிலைமையில் இருக்கும். மேத்தமேட்டிக்ஸுங்கிறது இன்னரண்ட் பார்ட். இப்போ நீங்கள் இப்போ உள்ளே போனீங்கன்னா, இப்போ கன்னியாகுமரி அம்மா இப்போ வயலின் வாசிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 6.5 டிகேட்டாக அவங்க இருக்கும். அவங்களுக்கு கிட்டத்தட்ட 6 டிகேட்ஸ் அவங்க வாசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ அங்கே போனீங்கன்னா இப்போ அவங்களுக்கு ஒரு முதல் பாட்டுன்னு ஆரம்பிச்சதுலேருந்தே அவங்களுக்கு மியூசிக் மேத்தமேட்டிக்ஸ் அதில் இருக்குது. ஏன்னா தாளம் அப்படிங்கிறது, ராகம், தாளம், ஸ்ருதி 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட்டுக்கு. இல்லை, மேத்தமேட்டிக்ஸ் இஸ் இன்னரண்ட் பார்ட் ஆஃப், இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் மியூசிக். மேத்தமேட்டிக்ஸ் இல்லைன்னா, கணக்கு வழக்கு இல்லைன்னா அது சரியாக வராது. அதான் வடமொழியில் சொல்லுவாங்க, ஸ்ருதோ மாதா லயப் பிதா. ஸ்ருதிங்கிறது அம்மா மாதிரி, லயம்ங்கிறது அப்பா மாதிரி. அதுதான் அந்த மியூசிக்கை வளர்க்குறது. அதனால் அந்த மேத்தமேட்டிக்ஸை பற்றி நிறையா இதில் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய ஒரு இது இருக்குது. குறிப்பாக 7 தாளங்கள் இருக்குது. ஒரு தாளத்துலேயே 5 நடை இருக்குது. 35 விதமான ப்ராக்டிஸ்லேயும் 35 விதமான தாளங்கள் இருக்குது. இதெல்லாம் நம்ம ரொம்ப பெருசாக எடுத்து செய்யறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. குறிப்பாக நொட்டேஷன்ஸ் கேப்சர் பண்ணுறது. ஏன்னா ஒருத்தர் பாடுற மாதிரி இன்னொருத்தர் பாடலை, ஒரே ஸ்வரமே, ஒரு ஸ்வரம்னா அது ஒரு ஸ்வரம் இல்லை, அதில் பல விதமாக அந்த ஸ்வரத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். இது மாதிரி நிறைய கிரியேட்டிவிட்டி கோஷன்ட் இதுக்கு. இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறது, இதெல்லாம் கேப்சர் பண்ணுறது, இதெல்லாம் நிறைய டெக்னாலஜி இருக்குது. அதனால் குறிப்பாக அகைன் பல முறை நான் மீடியாவில் நீங்களாம் என்னை நிறைய கவர் பண்ணியிருக்கீங்க. நான் சொல்கிறது என்னென்னா, குழந்தைகளுக்கு
சங்கீதம். அதான் பாரதியார் என்ன சொல்லியிருக்கா, காலையில் எழுந்தவுடன் பிடிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. நல்ல பாட விடுங்கோ, மாலை முழுதும் விளையாட விடுங்கோ. குழந்தைகளுக்கு நல்லா இந்த கல்ச்சர் நல்லா உறுதியாக வரணும். அதுக்காக நேஷனல் எக்ஸலன்ஸ் அட்மிஷனில் சீட்டும் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நாங்கள் நிறையா அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுறதுக்கு பண்ணுறோம். இதுதான் நான் எல்லா பெற்றோர்களுக்கும் நல்லா பாடுற குழந்தைகள், நல்லா டான்ஸ் ஆடுற குழந்தைகள், ஆர்ட் ஃபார்மில் இருக்கிற குழந்தைகளை ஆர்ட் ஃபார்மில் கொஞ்சம் விருத்தி பண்ணத்துக்கு விடுங்கோ அப்படிங்கிற ரிக்வஸ்டோட கவர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. 2 சீட் இப்போ முதல்ல 36 சீட் இருக்கு. இப்போ அது முதல்ல ஃபில் ஆன அப்புறம் அடுத்தது இன்க்ரீஸ் ஆமா. நாங்க கவுன்சில்ல இந்த தடவை நாங்க பிரசன்டேஷன் பண்ணினேன். இந்த தடவை அடுத்த ஐஐடிஸும் இப்போ நாங்க ஐஐடி மெட்ராஸ் ஒண்டி தான் அந்த ஃபைன் ஆர்ட்ஸ் கல்ச்சரல் எக்ஸலன்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். மற்ற ஐஐடிகளும் இதை ஆரம்பிப்பாங்கன்னு நம்புறோம். ஆமா, இப்ப சில சபால இப்ப வந்து ஐஐடி மெட்ராஸ் லாட்டுனே ஒண்ணு வாங்கியிருக்கோம் போன வருஷம். ஐஐடி மெட்ராஸ்க்காக அங்க படிக்கிற பசங்க, நல்லா பாடுற பசங்களுக்காக. அதே மாதிரி அடுத்த தடவை எல்லா சபாலையும் கேட்போம். பிளஸ் குழந்தைகள் இந்த என் செமஸ்டர் முடிச்ச அப்புறம் நிறைய பசங்க வருவாங்க.